அந்த போரிலே என்னுடைய தந்தையினுடைய காது வெட்டப்பட்டிருந்தது. என்னுடைய தந்தை அன்று அடக்கியதை போல வெட்டப்பட்ட ஒரு காது மாத்திரம் இல்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு தனியான ஒரு கபரில் என்னுடைய தந்தையை அடக்கம் செய்தேன் என்கிற இந்த சம்பவத்தை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க. புகாரியிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸை ரியாதுஸ் ஸாலிஹீனிலே இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி தர்றாங்க. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அருமைக்குரியவர்களே, நன்றாக சிந்தனை செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா தான் ஒன்றை நாடி தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறான். இந்த கூட்டம் இருக்கிறதே, இது அல்லாஹ்விற்கு நெருக்கமான கூட்டம். இந்த கூட்டத்தை பற்றி நாம் சிந்தனை செய்ய முடியாது. எல்லா விதமான சட்டங்களுக்கும் மாற்றமான சட்டத்தை இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் வைக்கிறான். மண்ணிற்குள்ளால் நாம் அடக்கப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா மற்ற உடல்களை போன்று இந்த உடல்களை அவன் அழிய செய்வதில்லை. அதே மண்ணு தான், அதே புழுக்கள் தான் உள்ளே இருக்கிறது, அதே தன்மைகள் தான் அந்த மண்ணிற்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு தனித்துவத்தை கொடுக்கிறார். இது எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. வலிமார்களின் ரகசியங்கள் என்பது சாமானியமான ஒன்றல்ல. அல்லாஹு தஆலா அவர்களை தெரிவு செய்கிறான், அவர்களை அவனே பரிபக்குவப்படுத்துகிறான். அவனுடைய கண்ணியத்தையும் அந்த கௌரவத்தையும் அல்லாஹு தஆலா அவன் காப்பாற்றுகிறான், சதாகாலமும் சங்கைப்படுத்துகிறான். எனவேதான் அல்லாமா இக்பால் அவங்க சொல்லுவாங்க, இந்த கூட்டம் இருக்கிறதே உயிருள்ள கூட்டம். அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மாபெரும் ஞானி இல்லையா? சொல்லி காட்டுறாங்க, பஸ்மே ஜானான் மே ஆனா தோ பிந்தாரே खुदी को चोट के आओ. இந்த கூட்டம் இருக்கிறதே, இது ஒரு உயிருள்ள கூட்டம். இந்த உயிருள்ள கூட்டத்தில் நீ சேர வேண்டும் என்று நீ நாடினால், மனிதனே நீ இந்த உயிருள்ள கூட்டத்தில் நீ சேர வேண்டும் என்று நாடினால், பிந்தாரே खुदी को चोट के आओ, நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, எல்லாம் எனக்கு தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, நான் நான் என்று மனிதன் உலகத்தில் அலைகிறானே, அந்த நானை தூக்கி வீசிட்டு வா. அனா என்று சொல்லக்கூடிய நான், நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று அவன் பெருமையிலே உடல் கொண்டிருக்கிறானே, அந்த நானை ஒழித்து விட்டு இங்கே வா. அங்கே அல்லாஹ் இருக்க வேண்டும். ஏ खुदी खिरत की दीवानी, நான் நான் என்று அலையக்கூடிய மூடனே, பைத்தியக்காரனே, யஹா खुदी खिरत को काम नहीं, இங்கே நான் என்று சொல்பவனுக்கு இந்த இடமே இல்லை என்று அல்லாமா இக்பால் சொல்லி காட்டுவார்கள். அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான கூட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்களை கொண்டு இந்த உலகத்தை இயக்குகிறான். அவர்களை யார் நேசிக்கிறார்களோ, அவர்களை யார் மஹப்பத் கொள்கிறார்களோ, அவர்களையும் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறான். தஹய்யர்தும் பி உமூரிக்கும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுடைய கர்மங்களில் காரியங்களில் ஏதாவது நீங்க கவலை அடைந்து விட்டால், கஷ்டம் அடைந்து விட்டால், ஃபஸ்தஈனு மின் அஹ்லில் குபூர், கபர்களிலே அடங்கி இருக்கக்கூடிய நல்லடியார்களை கொண்டு நீங்கள் உதவி தருங்கள் என்று பெருமானார் சொல்லி காட்டுறான். பெருமானார் சொல்லாதவோடு நாம செய்ய இல்லை. அருமைக்குரியவர்களே, நல்லடியார்களை நேசிப்பது என்பது ஒரு மாபெரும் நசீபாக இருக்கிறது. இந்த நல்லடியார்களுடைய அந்த நிலைகள் எல்லாம் எல்லா காலங்களிலும் இருந்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு அற்புதம் நிறைந்த வாழ்வு. அவர்களோடு தோழமை கொண்ட சஹாபிகளுடைய வாழ்வு இருக்கிறது. அவைகளிலும் அல்லாஹு தஆலா அற்புதத்தை காட்டுவதற்கு தவறவில்லை. ஏன் தெரியுமா? உன்னதமான சமுதாயம், அந்த உத்தமமான சமுதாயத்தில் உத்தமர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் யாவரும் அல்லாஹ்வுடைய அனுக்கிரகத்தை பெற்றவர்கள் என்பதை இந்த உலகம் உள்ளளவும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஹதீஸ் கிரந்தங்கள் ஆட்சியாக இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு கராமத்தை பற்றியோ, அதிசயங்களை பற்றியோ, அல்லது ஒரு ஆச்சரியமான விஷயங்களை பற்றியோ நாம் ஏதாவது பேசிவிட்டால் அதை நகைப்புக்கு உள்ளாக்குகிறார்கள், ஒரு கேலியாக எடுத்துக் கொள்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, ஒரு சாதாரண இயற்கைக்கு மாற்றமான ஒன்றை அல்லாஹு தஆலா தன் அடியார்கள் விஷயத்தில் அவர்களை சிறப்பிப்பதற்காக அவன் வைத்துக் கொண்டே இருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் 2 சஹாபிகள், இது புகாரியிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இதை ரிவாயத் செய்றாங்க. 2 சஹாபிகள் பெருமானாருடைய சபையிலிருந்து செல்றாங்க. சரியான இருளுடைய நேரம், தூரமாக செல்ல வேண்டும். 2 சஹாபிகள் தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. இன்றைய போல காலங்கள் அல்ல.
இருள் சூழ்ந்த நேரம், பெருமானாருடைய அந்த சபை அமர்ந்ததின் காரணத்தினாலே சற்று நேரமாகி விடுகிறது. இந்த இரண்டு சஹாபிகளும் போகிறார்கள், கண் தெரியவில்லை, காரணம் சரியான இருளாக இருக்கிறது. திடீரென்று ஒரு ஒளி ஒன்று தோன்றுகிறது. ஹதீஸ் கிரந்தத்திலே பதியப்பட்டிருக்கிறது, அந்த சஹாபிகளுக்கு முன்னால் ஒரு ஒளி ஒன்று தோன்றுகிறது. எப்படி என்று சொன்னால், அந்த இருவருக்கு முன்னிலையிலும் இரண்டு விளக்குகளை போன்று ஒளி தோன்றுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், கராமத்துகளை வெற்றி சஹாபியுடைய காலத்திலேயே கடைபெற்ற இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வைக்கிறோம். பெருமானாருடைய அந்த காலத்தில் தோழர்கள் செல்றாங்க, அந்த கடுமையான இருளினுடைய நேரத்தில் அந்த இரண்டு சஹாபிகள் செல்கின்ற நேரத்தில் இரண்டு விளக்குகள் போன்ற ஒரு ஒளி பந்தாகிறது, இருவருக்கு முன்னாலும் தோன்றுகிறது. ஃபலம்மா இஃப்தரகா, ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு பிரிய வேண்டிய இடம் வருகிறது, பாதை பெறுகிறது. அந்த நேரத்தில் சார மஅ குல்லி வாஹிதின் மின்ஹுமா வாஹிதுன் ஹத்தா அத்தா அஹ்லஹு, அந்த பாதை பிரிகின்ற இடத்தில் அந்த ஒளியாகிறது பிரிந்து ஒரு ஒளி ஒரு பாதையில் செல்வதோடு செல்கிறது, இன்னொரு ஒளி இன்னொரு பாதையில் செல்லக்கூடிய இன்னொரு சஹாபியோடு செல்கிறது. எதுவரை என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய வில்லத்தை தங்களுடைய குடும்பத்தை அடைகின்ற வரை, வீட்டை அடைகின்ற வரை அந்த ஒளி செல்கிறது என்கிற இந்த ஒரு ஹதீஸை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல வழிகளில் ரிவாயத்து செய்றாங்க. பல துருக்குகள் என்று சொல்வார்கள், பலவிதமான ரிவாயத்துகளை செய்கிறாங்க. செய்துவிட்டு அதில் ஒரு ரிவாயத்து சொல்றாங்க. அந்த சஹாபிகள் யார் என்று சொன்னால், உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற இரண்டு சஹாபிகள் அவருடைய வாழ்க்கையில் மிக சாதாரணமாக நடைபெற்றது என்று இங்கே ஹதீஸினுடைய அடிப்படையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே கராமத் இருந்திருக்கிறது. இன்றைக்கு ஒலிமார்கள் அற்புதத்தை நிகழ்த்துறாங்க என்று சொன்னா, தங்களுடைய வாழ்வை இறை நெருக்கத்தில் இறைவனுக்காக முழுமையாக அர்ப்பணித்ததின் காரணத்தினாலே, தங்களுடைய வாழ்வு முழுவதையும் இறைவனுடைய பொருத்தத்திற்காக அவர்கள் முழுமையாக அர்ப்பணித்ததின் காரணத்தினாலே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவர்களை எல்லா காலங்களிலும் அறியப்படுகிற, எல்லா காலங்களிலும் புகழப்படுகிற ஒரு உத்தம புருஷர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். எனவேதான் நல்லடியார்கள் என்கிற அந்த கூட்டம் இருக்கிறதே, அது உன்னதமான கூட்டம், அல்லாஹ்வோடு ஒன்றித்து விட்ட கூட்டம். அவர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அவர்களோடு நீங்கள் பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அவர்களோடு நீங்கள் நேசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவேதான் அருமைக்குரியவர்களே, வலிமார்களின் சகவாசம் என்பது இந்த காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் பேர். இந்த காலத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேர் என்னவென்று சொன்னால், வலிமாவுடைய சுஹபத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். முழுமையாக புரியாவிட்டாலும் கூட அதிலே ஒரு தாக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மஹப்பத் இருக்கிறதே, அது நிச்சயம் நம்மை அல்லாஹ்விடத்தில் இட்டு செல்லும், அல்லாஹ்வினுடைய அந்த நெருக்கத்தை பெற்றுத்தரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன் பில்லா, நீங்கள் அல்லாஹ்வோடு ஆகிவிடுங்கள், நீங்க ஒளிவுல்லாக ஆகிருங்க, நீங்க எல்லாரும் வலிமார்களாக ஆகிருங்க, அல்லாஹ்வோடு ஆகிடுங்க என்று சொன்னா எல்லாவற்றையும் நீங்க அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். வ இல்லம் தகுன், அப்படி உங்களால் ஆக முடியவில்லை என்று சொன்னால், குன் மஅமன் கான பில்லா, அல்லாஹ்வோடு ஆகிவிட்டார்களே அவர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள். அல்லாஹ்வோடு யார் நெருங்கி விட்டார்களோ, அல்லாஹ்வோடு தங்களுடைய வாழ்க்கையை நெருக்கப்படுத்தி விட்டார்களே அவர்களோடு நீங்கள் இணைந்து விடுங்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களை கொண்டு சேர்ப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பெருமக்களே. அல்லாஹு தஆலா அந்த வலிமார்கள் என்கிற பேரை இறைநேசர்கள், பேர் என்ன? இறைநேசர்கள், மஹபூபுல்லா, அல்லாஹ்வுடைய அவர்கள் காதலர்கள், இறை காதலர்கள். அல்லாஹு தஆலா எந்த ஒன்றையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு தடையாக வைக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் கேட்டதெல்லாம் எதை கேட்டார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் இறை தூதருடைய உண்மையான அன்பையும் கேட்டார்கள். அதை வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார்கள். இமாமனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒன்றை சொல்லி காட்டுவார்கள். மாபெரும் மேதை
சாதாரணமான மேதை அல்ல. அறிவுலகம் போற்றக்கூடிய இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்தில் மாபெரும் ஞானியாக ஹதீது கலையிலும் சரி, தர்க்க சாஸ்திரத்திலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா கலைகளிலும் அவர்கள் மேன்மை பெற்றிருந்த இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நல்லடியார்களை நீங்கள் நேசம் கொள்வது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு மேன்மையான ஒன்று தெரியுமா? உங்கள் வாழ்விலும் ஈடேற்றத்தை தரக்கூடிய ஒன்று தெரியுமா என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படி என்று சொன்னா, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எனக்கு உலகத்தில் ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால், யார் சொல்றா? இத்ரீஸ் ஷாஃபி பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஹதீதுகளை மனனம் செய்து கிரந்தங்களை, புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள் எல்லாம் உருவாகுவதற்கு முன்னரேயே ஹதீது கலையில் ஆலிய ஞானம் படைத்து கிதாபுகளை உருவாக்கிய இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றான், என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது எனக்கு தேவை ஏற்பட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹினுடைய ஜியாரத்திற்கு நான் செல்வேன் என்று சொல்றான். இன்றைக்கு நாம மதுஹபுகள் என்கிற பேரில் பிரிந்திருக்கிறோம் இல்லையா? அந்த இமாம்கள் எவ்வளவு அன்புடையவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பலவிதமான வழிமுறைகளை உயிராக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டு நிலைக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவனின் நாட்டமாக இருக்கக்கூடியதுதான் இந்த புனிதமான மதுஹபுகளே தவிர பிரிவினைகளை உண்டாக்கக்கூடியதல்ல. பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள், சுன்னத்துகள் பலவிதமான முறையில் அங்கே உயிராக்கப்படுகிறதே தவிர பிரிவினைக்காக அல்ல என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, லியா தபர்ருக பி அபி ஹனீஃபத வஅஜீஉ இலா கப்ரிஹி, நான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்திலிருந்து பரக்கத்தை பெறுவதற்காக, பரக்கத்தை அல்லாஹ்விடமிருந்து பெறணும் இல்லையா? ஏதாவது தேவையான யார்கிட்ட அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும். இன்றைக்கு சொல்கிறார்கள் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. அல்லாஹ்வினுடைய அடியார்களின் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய அந்த சகாயம் இருக்கிறதே, அது எல்லா காலங்களிலும் இருந்திருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் போய் கேட்பதற்கு என்ன தகுதியோடு நாம் போய் கேட்கிறோம்? அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இந்த உலகத்தை காரண உலகமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதத்தில் உதவிகளை தேடுவதே இல்லையா? புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்திகாதா, உதவி தேடுதல் என்ற ஆழமான சிந்தனைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்குரிய விளக்கமும் அல்ல, விளக்கமோ விவாதமோ அல்ல. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே தேவையானவனாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அனைத்தையும் ஒருவரை கொண்டு அல்லாஹு தஆலா இணைத்தே வைத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இவைகள் எப்படி சாத்தியமாகும்? உடனே சொல்கிறார்கள், இறந்தவர்களிடம் கேட்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இறந்தவர்களிடம் கேட்கக்கூடாது என்று சொன்னால், இறந்தவர்களிடத்தில் கேட்டால் அவர்களால் தர முடியாது என்று சொன்னால், நம்முடைய எண்ணத்தின்படி உயிரோடு இருப்பவர்களால் கொடுக்க முடியும் என்கிற எண்ணம் வந்து விடுகிறது. அங்கே அல்லாஹ் தரவில்லை, இங்கே மனிதன் தருகிறான். இது ஷிர்க் அல்லவா? இது தெளிவான ஷிர்க் அல்லவா? எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்தான் தருகிறான். மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவிகளும் கூட அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வருகிறது. அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். மாபெரும் ஞானி. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கல்வன் அவர்களை தாக்கிவிட்டு சென்று விடுகிறான். கடுமையாக தாக்கி கொண்டு சென்று விடுகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவருடைய காதுகள் அறுக்கப்பட்டதாக வரலாறு குறிப்பிட்டு காட்டுகிறது. இரத்தங்கள் அங்கே ஓடி கிடக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் மீது பரிதாபப்பட்டு ஒரு மனிதன் என்ன செய்கிறார்? வந்து ஐயோ யாரோ பாதிக்கப்பட்டு கிடக்கிறாரே என்று சொல்லிவிட்டு சில ரொட்டி துண்டுகளை அபூ யஸீத் அல் பிஸ்தாமி இடத்திலே கொடுத்து விட்டு திரும்பி கேட்கிறார், உங்களை இப்படி செய்தவர் யார் என்று கேட்கிறார். ரொட்டியை தந்தவன் தான் என் காதை அறுத்தான் என்று சொல்கிறார்கள். சிந்தனை செய்ய வேண்டும். மக்களுடைய பார்வைகள், மக்களின் நிலைகள். அல்லாஹ்விடத்தில் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கேட்க வேண்டும். அல்லாஹுவால் மாத்திரம்தான் எதனையும் கொடுக்க முடியும். அருமைக்குரியவர்களே, அதே சமயத்தில்
அல்லாஹு தஆலா வசீலா என்றும் இஸ்திகாதா என்றும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிலைகள் இருக்கிறது, இதற்கு தவறான விளக்கங்கள் நாம் புகுத்தி விடக்கூடாது. அபூ யஸீத் பிஸ்தாமி சொல்றாங்க, என்னுடைய காதை அறுத்தவன் தான் ரொட்டியை தந்தான், ரொட்டியை தந்தவன் தான் காதை அறுத்தான் என்று சொல்கிறார்கள். வந்த மனிதர் என்ன நினைப்பார், என்னடா இது பாவப்பட்டு நாம் உதவி செய்கிறோம் என்று சொன்னால் காதை தானே அறுத்ததாக சொல்கிறாரே, நான் அறுத்ததாக சொல்கிறாரே என்று நினைத்துடுவார் அல்லவா. ஆனால் வந்தவர் அல்லாஹ்வின் அனுகிரகம் பெற்ற ஒரு ஆன்மீகவாதி. அவர் புரிந்து கொள்கிறார், இவர் இறை லைப்பில் இருக்கிறார், மோன நிலையில் இருக்கிறார், அல்லாஹ்விடத்தில் அழிந்த நிலையில் ஃபனாவி நிலையில் இருக்கிறார். எனவே இரண்டையும் அல்லாஹ் செய்தான் என்று சொல்கிறார், இரண்டையும் அல்லாஹ் செய்கிறான் என்று சொல்றார். இந்த நிலையில் நாம இருந்து தாராளமாக அல்லாஹ்ட்ட கேட்கலாம். இந்த நிலையில் உள்ளவன் யாரும் யார்கிட்டயுமே கேட்க மாட்டாங்க இல்லையா? எந்த விதமான உலகத்தின் தேவையும் இல்லை அவர்களுக்கு, எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்தது. உலகத்தில் அனைத்தையும் அல்லாஹ்தான் தருகிறான். பெருமக்களே, அல்லாஹ் அல்லாத ஒன்று தர முடியுமா? அல்லாஹ் அல்லாத ஒன்று யாராவது எதையாவது கொடுக்க முடியுமா? யாராலும் எதுவும் முடியாது. அல்லாஹ்வினுடைய தௌலத் இருக்கிறதே, அதை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் நியதிக்காக, இந்த உலகத்தினுடைய அந்த ஓட்டத்திற்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் நியதியின் அடிப்படையிலேயே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு ராஜாங்கத்தை போல, ஒரு அரசாங்கத்தை போல, ஒரு நிர்வாகத்தை போல அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பில் எல்லோரும் எல்லோரையும் சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அன்பு தலைக்கும், அப்பொழுதுதான் நீதம் தலைக்கும், அப்பொழுதுதான் சகோதரத்துவ வாஞ்சிகள் எங்கே உயிர் பெறும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அப்படி இல்லை என்று சொன்னா நபிமார்கள் அனுப்ப தேவையில்லை. அல்லாஹ்வால் ஹிதாயத்தை கொடுக்க முடியாதா? இஸ்லாத்தை போதிப்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வேண்டிய அவசியம் இல்லையே, அல்லாஹ் இருக்க முடியாதா? இப்படியாக எல்லா விஷயங்களும் அங்கே நோக்கி சென்றுவிடும். எனவேதான் அருமைக்குரியவர்களே, இந்த விஷயங்களில் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லடியார்கள் இருக்கிறார்களே, அவர்களின் மூலமாக பெறக்கூடிய அந்த நிலைகள் இருக்கிறதே, அது அவர்களின் நெருக்கத்தையும் கௌரவத்தையும் உலகத்தில் பறைசாற்றுகிறது. இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தெரியாத ஒன்றா இன்றைக்கு நமக்கு தெரிந்துவிட்டது. பல லட்ச ஹதீதுகளை மனப்பாடம் செய்த இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அபூ ஹனீஃபா இடத்தில் போய் கேட்டால், அவருடைய ஜியாரத்தில் நாம் ஏதாவது கேட்டால் அது ஷிர்க்குன்னு தெரியாதா? புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரியவர்களே, தவறான வார்த்தைகளை கொண்டு நாம் சில முடிவுகளையும் தீர்ப்புகளையும் வழங்கிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் இஸ்லாம் என்பது ஒரு ஹிக்மத், ஒரு ஆழிய ஞானத்தை கொண்டது, அற்புதமான விளக்கங்களை கொண்டது. எனவேதான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் என்னுடைய தேவைக்காக இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே போவேன். இதா அரதுலி ஹாஜத்துன், அந்த இடத்தில் எனக்கு ஏதாவது ஒரு ஹாஜத், ஒரு தேவை ஏற்பட்டால் ஸல்லைத்து ரக்அத்தைனி, அல்லாஹ்வே தொழுவேன். என்ன சொல்றாங்க? அபூ ஹனீஃபாவை தொழுவேன்னு சொல்ல இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது நீங்க ஒலிமார்களுக்கு போய் ஒலிமார்களுக்காக தொழுவுங்க என்று சொல்ல போறதில்லை. ஸல்லைத்து ரக்அத்தைனி, 2 ரக்அத்களை நான் தொழுவேன். வ ஸஅல்துல்லாஹ இந்த கப்ரிஹி, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய அந்த புனிதமான கபூர் ஷரீஃபிலே வைத்து நான் கேட்பேன். ஃபதுக்பா சரியன், அந்த தேட்டம் இருக்கிறதே, அந்த நாட்டம் இருக்கிறதே, உடனே எனக்கு ஏற்படுத்தப்படும். எனக்கு உடனே ஏற்படுத்தி ஒப்புக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. எனக்கு தேவைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் நான் இப்படித்தான் செய்வேன் என்று சொல்லி காட்டுகிறார். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா நல்லடியார்களை சிறப்பிப்பதற்காக, அவர்களின் சிறப்புகளையும் சங்கைகளையும் எல்லா காலங்களிலும் உலகத்தோர்களுக்கு புகுத்துவதற்காக, அவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக, அவருடைய உள்ளமையில் காட்டுவதற்காக அல்லாஹு தஆலா இது போன்ற நிலைகளை அவன் தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறான் தன்னுடைய வலிமார்களுக்கு. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு மாபெரும் வரலாற்றை சொல்லுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லோருக்கும் தெரியும். அன்னை மரியம் பின் இம்ரான், ஈசா நபியினுடைய அருமை தாயார், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அரவணைப்பிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிள்ளை இல்லை இல்லையா? பிள்ளை இல்லாத நேரத்தில் என்ன செய்றாங்க? ஹுனாக தஆ ஜக்கரியா ரப்பஹு قال ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. எங்க கேட்கிறாங்க? இது ஒரு நீண்ட நெடிய வரலாறு, நமக்கு அவகாசங்களிலே சுருக்கமாக சொல்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க.
ஒரு தனியான ஒரு இடம். அங்கே அவர்கள் தன்னுடைய இபாதத்தில் இருக்கிறாங்க. சொந்தக்காரர்கள் அவருடைய மனைவி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியினுடைய தங்கையுடைய மகள் என்கிற ஒரு இதில் நெருக்கமான சொந்தம் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்தில் திடீரென்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பாங்க, புது புது வகையான பல வர்க்கங்கள் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மெஹராப் அவர் தொழக்கூடிய இடத்திலே அங்கே புது வகையான உணவுகள் எல்லாம் இருக்கும். அந்த காலத்தில் கிடைக்காத உணவுகள், கிடைக்காத பல வர்க்கங்கள் எல்லாம் இருக்கும். உடனே பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க, அருமை மகளே, இவைகள் எல்லாம் எங்கிருந்து உனக்கு கிடைத்தது என்று கேட்கிறார்கள். உடனே அவங்க சொல்றாங்க, எல்லாமே அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து எனக்கு வந்தது. சாதாரணமாக சொல்றாங்க. இப்ப வழிமார்கள் என்கிற அந்த இறைநேசர்கள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறாங்க இல்லையா? அப்ப அல்லாஹு தஆலா அவர்களை சங்கைப்படுத்துவதற்கு இயற்கைக்கு மாற்றமான பல விஷயங்களை நடத்தி காட்டிக் கொண்டே இருக்கிறார். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மெஹராப் இருக்கிறதே, அந்த மெஹராபிலே வளமைக்கு மாற்றமான அபூர்வமான பழங்கள் இருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இவைகள் எல்லாம் எங்கு வருகிறது? கால ஹாதா மின் இந்தி. காலத், இவைகள் எல்லாம் என்னுடைய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, அல்லாஹ்வின் இந்த ரப்பி, என்னுடைய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது சொன்ன உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு உடனே ஒரு பொறி தட்டுகிறது. நீண்ட காலமாக அவங்க என்ன செய்யல, குழந்தை இல்லை, அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் வயோதிகமாகிவிட்டது. உடனே என்ன செய்கிறார்கள், அந்த இடத்திலிருந்து துஆ செய்றாங்க. எந்த இடத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்களோ அந்த இடத்திலிருந்து துஆ செய்றாங்க. அதை அல்லாஹ் தஆலா திருமறையிலே அவன் பதிய வைத்திருக்கிறான். ஹுனாலிக தஆ ஜக்கரியா, அந்த இடத்திலிருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மெஹராபில் இருந்து அவங்க துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையை, துர்ரியத்தன் தையிபத்தன், நல்ல ஒரு குழந்தையை நீ அருள்கொடையாக தந்துவிடு என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா உடனே பதில் சொல்றான், இன்னல்லாஹு யுபஷ்ஷிருக பியஹ்யா, ஜக்கரியா அவர்களே உங்களுக்கு யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்கிறார். இவ்வளவு காலமாக அல்லாஹ் குழந்தை கொடுக்க இல்லை. அல்லாஹ்வுடைய அருமைக்குரியவர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கிறதே, அந்த நாட்டங்கள் தன்னுடைய வலுப்பத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா பல சந்தர்ப்பங்களில் வெளியாக்குகிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட காலமாக குழந்தையை கொடுக்க இல்லை. இங்க மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய இறைநேசருடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்காக இங்க என்ன செய்கிறான், ஒரு நபியினுடைய துஆவை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஆளா, ஒரு நபி, அவங்களுடைய துஆவை என்ன செய்றான், தன்னுடைய வலியினுடைய அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அங்கே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்கிற ஒரு அற்புதமான குழந்தை வழங்கப்பட்டதை குர்ஆன் சொல்லுகிறது. மிக நீண்ட அற்புதமான ஒரு ரம்மியமான வரலாறு இது, ஒரு நீண்ட வரலாறு, ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இது. அருமைக்குரியவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லடியார்களை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சங்கைப்படுத்துகிறான். அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறதே அவைகளையும் சங்கைப்படுத்துகிறான். அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறதே அவைகளிலிருந்து கேட்கக்கூடிய துஆக்கள் இருக்கிறதே அவைகள் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக முஸ்தஜாப், ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆவாக இருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களை, நம்முடைய வாழ்வில் நாம் கண்ட நல்லடியார்களை ஏற்றக்கூடிய, போற்றக்கூடிய, அவர்கள் மீது நேசம் கொள்ளக்கூடிய நல்ல நசீபை எல்லா காலங்களிலும் தர வேண்டும். வலிமார்களின் மீது எந்த விதமான சந்தேகமற்ற ஒரு நிலையை தர வேண்டும். ஏனென்றால் சில காலங்களில், சில சந்தர்ப்பங்களிலே சில நண்பர்கள் கேட்டார்கள், அங்கே இருப்பவர்கள் வலியுல்லா என்று எப்படி தெரியும்? ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா பதித்து வைத்திருக்கிறான் இல்லையா? கௌதுல் ஆலம் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் வலியுல்லாஹ் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் வாழ்வு தெளிவாக இருக்கிறது. ஷாஹுல் ஹமீது நாகூரி பாதுஷா நாயகத்தை நாம் போட்டுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் வாழ்வு தெளிவாக இருக்கிறது. இப்படியாக ஏற்றப்படக்கூடிய, சங்கைப்படுத்தப்படக்கூடிய, சிரேஷ்டம் செய்யக்கூடிய எல்லா வலிமார்களின் வாழ்வும் தெளிவாக இருக்கிறது. அந்த வாழ்வே சாட்சியாக இருக்கிறது. எனவே சங்கைக்குரியவர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை எல்லா காலங்களிலும் நேசிக்கக்கூடிய அந்த நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய பிச்சலங்களுக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தர வேண்டும்.
இறை நல்லடியார்களை நேசிக்கக்கூடிய, அவர்கள் மீது உண்மையான நேசம் கொண்டவர்களாக, அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹு தஆலா ஆக்குவதன் மூலமாக நம்மளுடைய ஈமானை ஒளிமயமான ஈமானாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம்முடைய உலக வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா சிரமங்களையும் சங்கடங்களையும் அல்லாஹ் தூரமாக்கி வைப்பானாக. விபத்துக்கள் போன்ற திடும் என்று ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை விட்டும் அபாயங்களை விட்டும் அல்லாஹு தஆலா நம் யாவர்களையும் நிம்மதியாக்கி வைப்பானாக. நம்முடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசௌகரியங்கள், நோய்கள், நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோய்கள், நாம் யார்களுக்கெல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நோய்களையும் அல்லாஹு தஆலா இந்த சங்கைக்குரிய நல்லடியாருடைய பொருட்டால் அல்லாஹு தஆலா அவன் பரிபூர்ணமான சுகத்தை அவன் தந்தருள்வானாக. கடன்களை விட்டு அல்லாஹ் தூரமாக்கி வைப்பானாக. இந்த உலகத்தில் நம்முடைய கரங்களை அல்லாஹ் தஆலா உயர்வாக ஆக்கி நம்முடைய கரங்களை எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய கரங்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب المحشر. وصلى اللهم على سيدنا محمد النبي الفهيم الحبيب الأمي وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. اللهم صل وسلم وبارك عليه.